என்னாச்சு தம்பி? எதனா உயிர் எதனா சேதமா? இல்ல உயிர் சேதம் எதுவும் இல்லல்ல? ஐயோ பைக் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு திருத்தணியிலேருந்து வந்துட்டு இருக்கோம், பெங்களூர் போயிட்டு இருக்கோம். இந்த பைபாசல் பார்த்தங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட். எத்தனை பேர் சார் உயிர் சேதம்? ஒருத்தர் ஸ்பாட்ல அவுட்டு, ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. வண்டி ஓட்டிட்டு இருந்த இவரு அசோக் லைலாண்ட் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவருக்கு அடிபட்டிருக்கு. ரொம்ப பாவங்க. இது ஹைவேல பார்க்கும் போது அது ஸ்ட்ரைட் லைன்ல வர்றவங்க நேரா ஸ்பீடா தான் வருவாங்க. அந்த ரோடு கட் பண்றவங்க, கிராஸ் பண்றவங்க அது கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணா என்ன ஆயிருப்பது? ஒரு கொஞ்சம் நிதானம் தானே தேவை. அவங்க தான் ஸ்பீடா வராங்க. அட்லீஸ்ட் நாம ஒரு 2 செகண்ட் ஸ்லோ பண்ணி போயிருந்தா இன்னைக்கு அந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. அங்க ஒரு உயிர் சேதமும் போயிருக்காது. அவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க. யாரு அந்த அளவுக்கு ஒரு செகண்ட் தடமாட்டம் தான், ஒரே ஒரு செகண்ட் நின்று போயிருந்தா அந்த உயிர் மீதி ஆயிருக்கும். கொஞ்சம் யோசிக்க மக்களே. இந்த டிராவல்ல பண்ணும்போது நம்ம ரோட்ல ஸ்ட்ரைட் ரோட்ல இருக்கிறவனுக்கு அவன் ஸ்ட்ரைட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நாம தான் கிராஸ் பண்றவங்க ஒரு செகண்ட் நின்று நிதானமா பொறுமையா எந்த வண்டி இல்லை அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இது டிராபிக் ரூல்ஸ். ஆனா நிறைய பேர் அந்த டிராபிக் ரூல்ஸ் யாருமே கடைபிடிக்கிறது இல்ல. அது கடைபிடிச்சா நிறைய பேருக்கு நல்லது. பாருங்க, அவன் எந்த தப்பும் பண்ணாத பைபாஸ்ல வந்துட்டு இருக்கிற அவரு, அசோக் லைலாண்ட் வண்டி எடுத்துட்டு வந்தவரு என்ன பண்ணாரு? அவர் பாட்டுக்கு அவரு முன்னாடி பார்த்து வந்தாரு. அந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர அது எப்படி இருந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ, அந்த குறுக்க வந்த பசங்க கொஞ்சம் நிதானமா வந்திருந்தா யாருக்கும் எதுவுமே ஆயிருக்காது. பார்த்து மக்களே, பைபாஸ்ல போறவங்க வர்றவங்க கொஞ்சம் உஷாரா போங்க. இந்த கிராஸ் பண்றது கொஞ்சம் நிதானமா ஒரு 2 நிமிஷம், ஒரே ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணீங்கன்னா அந்த வண்டிக்கும் நமக்கும் என்ன டிஸ்டன்ஸ், அவன் என்ன ஸ்பீடு, நாம என்ன ஸ்பீடு, இதை பொறுமையா பார்த்து கவனிச்சு கிராஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த நிதானம் இருக்க மாட்டேங்குது இப்ப இருக்கிற இளைஞர்கள். கண்டிப்பா அந்த நிதானத்தை வளர்த்துக்குங்க. நிதானமா யோசிங்க. நிதானம் தான் நம்ம வாழ்க்கைய சீரா கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.